சிறக்கும் கைலேசன் அருளினாலே திருநடனம் ஆடி எங்கே வியர்வை சிந்து சிறக்கும் பிரம்மசக்தி அம்மைதானும் ஊர் சிறக்கும் பலவேச முத்தையா தன் கதை உடையவனார் பிறவி செய்த கதையை பாடே கார்வரும் அதகம்பிரான் கணபதி காப்புதாமே ஆதியானே திருநடனம் ஆடி இங்கு வியர்வை சிந்த அருள் பெற்ற தெய்வார்கள் பார்த்து நிற்கே தெய்வார்கள் கூடி வேள்வி செய்து வெள்ளியங்கிரியில் ஆனது தன்னில் உடனே திருநாம மதகோ மதகம்பிரான் கணபதி காப்புதாமே ஐந்து தலை ஆடரவோ சடையும் ஆடு அரைதனில் காவி வேஷ்டி அணிந்து சந்தோஷமாய் தெய்வார்கள் காணே சரிந்ததலை முடிகள் சாய்ந்தாடே வைந்தமிழ் கவிவாணர் பாடி வாழ்த்தி பறிவுடன் முனிமார்கள் பணிந்து நிற்க கந்தனைக்கு முன்பிறந்த கணபதி காப்புதாமே அதனுடைய திருமகன் கணபதி கண்பானே
பகவானும் பார்வதியும் குருவிற்கு ஒரு நாள் தினத்திலே ஆதிபரா சக்தியானவள் பகவானிடத்திலே உபதேசம் கேட்டாள். பகவானும் அறைகளிலே அக்கறையாலே கொட்டையிட்டு பார்வதிக்கு உபதேசம் எடுத்துரைக்கும் போது அந்த நேரத்தில் பகவானுடைய இளையமகனாகிய வடிவேலன் ஒரு வண்டாக ரூபம் கொண்டு பார்வதா தேவியுடைய சடைமுடிக்குள்ளே அந்த உபதேசத்தை மறைந்திருந்து கேட்டார். அப்படி மறைந்திருந்து கேட்க உடனே இவ்வளவு தானா அப்படி என்று ஒரு ஏளனமாக அந்த கூந்தல் இருந்து அப்படி வண்டாக பறந்து கொண்டிருக்கு. பார்த்த பகவான் பார்வதிக்கும் அந்த முருகபெருமானுக்கு சாபத்தை கொடுத்தார். அதாவது பார்வதி மறைவாக வைத்தியரிடத்திலே உபதேசம் கேட்ட காரணத்தாலே மங்கைப்பதியை ஆண்டு வருகின்றான் அதியரசன். அந்த அதியரசனுக்கு மகளாக வேண்டி வளர வேண்டும். மாயம் செய்த வடிவேலனை கடலிலே மகரமீனாக போவாய் என்று சாபத்தை கொடுத்தார். சாபத்தின் பிரகாரம் 12 வருட காலம் அதியரசனுக்கு மகளாக பார்வதியானவள் வளர்ந்து 12வது திருவயதிலே மகரவேலை உடித்து பார்வதியை மணமுடித்து கைலாச மலையிலே கொலுவிருக்கின்றார்கள். இதனில் வந்துடித்த பார்வதியே மாலை விட்டு கல்யாணம் சிவரா முடித்தார். இதை பார்த்த 33 கோடி தேவர்கள் 48 ரிஷிமார்கள் சங்கத்தால் சமயத்தால் எல்லோரும் பகவானுடைய மனக்கோலத்தை பார்க்க வேண்டும் என்று வருகின்றார்கள். பார்த்த பகவான் கேட்டார், அப்பா தேவர்களே எல்லோரும் என்னை காண வேண்டும் என்று ஒரு முகத்தோடு வந்திருக்கின்றீரே. நன்றி தந்தை இவ்வாறு என்னை காண வந்தீரே. நாட்டில் உள்ள வகையை என்ன கொண்டு வந்தீரா? என்ன வகை கொண்டு நாங்கள் வருவது ஐயா? இந்த
தேவர்களே என்னை காண வேண்டும் என்று வந்திருக்கின்றீரே. ஆமா சுவாமி. எனக்காக நீங்கள் என்ன பொருள் கொண்டு வந்தீர்கள்? இறைவா, என்னப்பா? பரமேஸ்வரா, சாந்த சொல்வா, தங்களுக்கு நாங்கள் என்ன பொருள் கொண்டு வருவது ஐயனே? என்ன? இந்த கைலாச வழியில் இல்லாத பொருட்கள் வேறு எதுவாயினும் இங்கே இருக்கிறதா? பொன்பணமானது காணிக்கை வைத்து தங்களை தொழுதால் தாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அது மட்டுமின்றி அங்கே பருவட்டம் அது உயர்ந்த ஆடை அடிகளை எல்லாம் வைத்தால் அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அப்பா, அல்லாது நாங்கள் என்ன சுவாமி கொண்டு வருவது? அப்ப தேவர்களே, நான் கேட்கக்கூடிய பொருளை கேட்டால் நீங்கள் கொண்டு வருவீர்களா? என்ன அப்படி பொருள் இருக்கிறது சுவாமி? அப்ப தேவர்களே, கடலில் பிறக்கின்ற மாலையை கொண்டு வருவீர்களா? சொல்வதை மாட்டோம் என்று சொல்வதில்லை. சொல்வதை மாட்டோம் என்று சொல்லவில்லை. எல்லாம் இருக்கட்டும் தெய்வாரே, நாமே ஏரி கடலில் அமர்ந்தோ கடைந்துதான் பார்ப்போம். கடலை கடைந்து அதிலே பிறக்கக்கூடிய பொன்னரிய மாலை எனக்காக நீங்கள் கொண்டு வருவீர்களா? சுவாமி, என்ன? எங்களால் ஏழுவிட்டு நாங்கள் முயன்று பார்க்கிறோம் சுவாமி. அந்த வார்த்தை கேட்ட தேவாதி தேவர்கள் நடந்தனர். தேவர்கள் ஒரு போலே நாம இனிமேல் என்ன செய்வதென்று மனந்தான் கலங்கி தட்டடைந்து மனதேறி உறப்பாக சேரவே தெய்வார்கள் மிக திரண்டு மனந்தான் கடந்து வழி நோக்கி வந்தான் திருப்பார் கடலிலே. கடலில் வந்தாரே தெய்வாதனை வேறா காட்சி சேரும் சேரலை எண்ணியே. கடலில் வந்தாரே தெய்வாதனை வேறா சொல்லக்கூடிய பாம்பை கயிறாக போட்டி தேவர்கள் அங்கும் இங்குமாக நின்று இழுத்து பிடித்து அமிர்தம் கடையும் பொழுது அலைகளிலே முதலாக மச்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு மீனானது பிறக்கிறது. மச்சத்தை கண்ட தேவர்கள் மறுபடியும் கடலிலே விட்டார்கள். எண்ணி மனம் கொண்டாகி என்ன செய்வோம் என்று அறியாமல் தேவர்கள் ஆண்டவனை வேண்டி முறையிட்டார்கள். பார்த்தார் பகவான், ஆகா தேவர்கள் அமிர்தம் கிடைவதற்காக, அதாவது பொன்னரிய மாலை கிடைக்கும் என்று அமிர்தம் கிடைத்து பார்க்கின்றார்கள். மச்சம் பிறந்திருக்கிறது, ஏன் இன்னும் மாலை பிறக்கவில்லை என்று பிரம்மதேவனை வரவழைத்து சொன்னார். வாராய் பிரம்மதேவா, வாராய் பிரம்மதேவா, பிரம்மதேவா ஒரு விடிப்பாய் ஒரு விடிப்பாய் கடலதிலே கரைபிடிக்கி
பொன்னரிய மாலை பிறக்கும். ஆமா. அவருடைய அருள் தேவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பிரம்மதேவன் தேவர்கள் முன்பிலே வருகின்றார். எப்படி தேவர்களே சுவாமி, அம்மா இங்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? அதாவது பகவானுக்கென்று பொன்னரிய மாலை அவர்கள் கேட்டார்கள். அதனால் நாங்கள் இந்த திருப்பார்களை கரைந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் தான் சொத்து சொத்து வந்து கொண்டிருக்கிறது. அப்படியா? ஆமா. மறுபடியும் அமிர்தம் கடைங்கள் என்று சொல்லு. அலைகளிலே ஆணை வந்து வருகின்றது. ஆணையை அழைத்துக் கொண்டு ஆதிசிவன் முன்பிலே விட்டார்கள். உடனே பகவானுக்கு கடு கோபம் உண்டாகி, அதே தேவாதி தேவர்களே, இந்த ஆண்டியானவன் என்னைக்காவது யானை ஏறி திருவதை பார்த்திருக்கிறீர்களா? பார்த்ததே இல்லை சுவாமி. யானையை கொண்டு அதனுடைய தோலை விரித்து ஆசனமாக பயன்படுத்திக் கொண்டார்கள். மறுபடியும் புலி வந்து வருகின்றது. புலியை கொண்டு அதனுடைய தோலை விரித்து அறையிலே அணிந்து கொண்டார்கள். மான் மழு வந்து வருகின்றது. அடுத்த கையில் சேர்த்துக் கொண்டார்கள். அதன் பிறகுதான் தேவர்கள் நினைக்கின்றார்கள், அதாவது நாங்கள் பொன்னரிய மாலை பிறக்கும் என்று சிவனையும் ஆய்வனையும் தான் மனதிலே நினைத்திருக்கின்றோம். ஆனால் பிரம்மதேவனை நாமல் இதுவரை நினைத்ததே இல்லை. அப்படி என்று பிரம்மதேவன் இடத்தில் வருகின்றார்கள். அப்படி பார்த்த பிரம்மதேவன் கேட்டார், அப்பா தேவர்களே, என்னடவா தேவாரே நீரத்தில் வந்ததென்னே அலைகளே தானேறி விதவதை நாம் கிடைத்தோம் ஒருவலே நாங்கள் பெறதில்லை ஒருவரும் கண்டதில்லை உடையவர்க்கு ஒருத்தவில்லை ஒருவரும் கண்டதில்லை கண்டதில்லை குருவில்லாத சீடருண்டோ அறிவில்லாத வித்தை உண்டோ இதை சொல்ல பிரம்மதேவர் இதை சொல்வார் தெய்வார்கள் எங்களுக்காய் இறக்க வேணும் எங்களுக்காய் இறக்க வேணும் இந்த ஊரே கரை பிடித்து பிரம்மதேவரே, உங்களை நினைத்த அதாவது நினைக்காமல் இருந்தது எங்கள் தவறுதான். ஆனால் நீங்கள் நினைத்தால் தான் அலைகளிலே பொன்னரிய மாலை பிறக்கும். அப்படியா? ஒருவனித்து ஓடுங்கள் என்று சொல்லு. பார்த்த பிரம்மதேவன் சிவந்ததலி மலரை எடுத்து திருஷ்டித்து அலைகளிலே போட்டார். பகவானுடைய அருளாலும் பிரம்மதேவனுடைய திருவருளாலும் அலைகளிலே பொன்னரிய மாலை வந்து பிறக்கின்றது. மாலையனை கண்டவர்கள் மங்கையர்கள் குறவையிட பிறந்ததொரு மாலையனை பூவுலகில் கண்டதில்லை. ஆதி நல்ல சிவனாகே ஆகுமல்லோ என்று சொல்லி ஆதி நல்ல சிவனாகே ஆகுமல்லோ என்று சொல்லி மாலை வைத்து போட்டதற்கு வண்ண செப்பு வேண்டும் என்றார். மறுபடியும் கடல நீரே வண்ண செப்பு பிறந்திடுமா? ஆருமே அறியாமல் ஆருமே அறியாமல் அடைத்து வைத்தார் காலே ஏதே ஆருமே அறியாமல் ஆருமே அறியாமல் அடைத்து வைத்தார் காலே மாலையை கண்டபோது தேவர்கள் எல்லாம் குரவி ஒலி முழக்கினார்கள். இந்த மாலையை போல பூவுலகிலே நாமல் எந்த ஒரு அழகையும் நாமல் பார்த்ததில்லை. இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது. அந்த பிரகாசத்தின் அந்த ஒளியானது அது தேவனுடைய கண்ணை பறிக்கிறதா? இப்படி இந்த மாலையை கொண்டு சென்றால் இடவெளியிலே பறி போய்விடும் என்று ஒரு வண்ண செப்பு வேண்டும் என்று பிரம்மதேவன் இடத்திலே சொல்லு. அப்படி மறுபடியும் சிவந்ததலை மலரிலே திருஷ்டித்து அலைகளிலே போடே ஒரு வண்ண செப்பானது வருகின்றது. வண்ண செப்புக்குள்ளே பொன்னரிய மாலையை வைத்தார்கள். மாலையும் தலையில் வைத்து மகிழ்ந்துமே தெய்வார்கள் ஆலயமாக தெய்வார்கள் அரனுக்கு ஆகும் என்று காலமே நற்பொழுதில் கடலில்
பகலிலே பிறந்த மாலை தலையிலே வைத்து வழிகொண்டு தெய்வர்கள் நடந்தாரே. நடந்தாரே தெய்வார்கள் ஐயா, நடந்தாரே தெய்வார்கள் காணவத்தே காணவத்தே உழைத்தாரே மேலா. நடந்தாரே தெய்வார்கள் ஐயா, நடந்தாரே தெய்வார்கள் ஓடே நாயகனை காண வேந்தரத்தே வேந்தரத்தே உழைத்தாரே தெய்வார்கள் உழைத்தாரே மேலா. ஐயா உழைத்தாரே மேலா. ஓராயிரம் பேர்கள் தானோரா தானோரா ஓராது சிலவே போடு போடு போதான் அதில் சிலவே போதான் அதில் சிலவே புத்தி விஸ்தாரம் இல்லாதா இல்லாதா ஒரு நாள் போறப்பாவே போதான் அதில் சிலவே அவையம் போதான் அதில் சிலவே சொல்லையா பொன்னரிய மாலையை தலையிலே வைத்து கைலாசவனைக்கு நாதனை காண வேண்டும் என்று வருகின்றார்கள். 1000 பேர்கள் வருகின்றார்கள். அதிலே சில பேர்கள் புத்தி விஸ்தாரம் இல்லாதவர்கள். அவர்கள் அப்படியே வழி திருப்பி விடுகின்றார்கள். என்ன இல்லையே அந்த வழியாக இல்லையே போனோம் அப்படின்னு சொல்லி வழி திருப்பி விடுகின்றார்கள். அவர்கள் அலைகளை கடைந்து அந்த இடத்தை கிடந்து எங்கே வருகிறாங்க தெரியுமா? இஞ்சி பிஞ்சி காய்க்கும் மலை வாச்சி படரும் மலை மஞ்சளது கவிழோ மலை மஞ்சளது கவிழோ மலை அறிவிருகோ வாழுமலை இஞ்சி பிஞ்சி காய்க்கும் மலை இருள்வாட்சி படரமலை மந்தாரை முல்லை ரோஜா மணப்பெருகி பூக்குமலை மஞ்சள் கவிழமலை மலை மிருகம் ஆளுமலை எலுமிச்சம் அப்படி பூத்து காய் காய்த்து அப்படி மனம் கொடுக்கின்ற மலை. ஆமா, அந்த மலையெல்லாம் கிடந்து முனிமார்கள் தவமரிக்கக்கூடிய முனிமலையிலே வருகின்றார்கள். வரும்போது இவர்கள் தேவார பாட்டு பாடி வர்றாங்க தெரியுமா? தேவார பாட்டு பாடி வரக்கூடிய நேரத்திலே இந்த தவமுனிவருடைய தவநிலை எல்லாம் அப்படி கலைகிறது. உடனே முனிமார்கள் அந்த தேவாதி தேவர்களை பார்த்து நிற்கிறார்கள். அப்பா தேவர்களே, எங்க மலையிலே வந்திருக்கின்றீர்கள், எங்கிருந்து எங்கு போகின்றீர்கள்? ஐயா முனிமார்களே, நாங்கள் கைலாச மலைக்கு ஒரு நாள் வழி தப்பி அப்படி நடந்து வழி தெரியாமல் தவித்து இப்போது உங்களுடைய மலையில் வந்திருக்கிறோம். அப்படியா? முனிமார்களே, உங்களுக்கு வழி தெரிந்ததுண்டால் கைலாச மலைக்கு நாங்கள் எப்படி போக வேண்டும் என்று வழியை சொல்லிவிடுங்கள் ஐயா. எங்கள் மலை கிடந்தால் ஆனைகள் வாழக்கூடிய ஆனை பர்வத மலை தோணும். அதை கிடந்தால் இருட்டு மலை தோன்றும். அதை கிடந்தால் 60 கவரிமணிகள் வாழக்கூடிய மலை தோன்றும். சரி, அதை கிடந்தால் இந்திராணி மலை தோன்றும். அப்படியா? அங்கேதான் வாழ்ந்து வருகின்றான் சண்டமண்டன். அவன் இருக்கக்கூடிய மலையை கிடந்தால் நீங்கள் ஈசனிடம் சென்று விடலாம். அப்படியே ஆகட்டும் ஐயனே என்று முனிமார்கள் வழிகாட்டி விட அந்த வார்த்தை கேட்ட தேவாதி தேவர்கள் மாலை கொண்டு தெய்வார்கள் மாமோனி ஓரிடமோ விட்டு மறுமலை நோக்கி நடந்தாரே. அங்கே மறுமலை நோக்கி நடந்தாரே. மறுமலை நோக்கி நடந்தாரே. மறுமலை நோக்கி நடந்தாரே. தலையில் வைத்து சேர ஒன்றாய் கூடியவர் சிறந்த
ஆங்கார கோபத்தோடு எழுந்தார்கள். எழுந்து அப்படியே அதட்டி கேட்டார்கள், தேவாதி தேவர்களே, என்னையா? ஆமா, எங்களுடைய மலையில் எதற்காக இப்படி ஆடலமாக வந்து கொண்டிருக்கிறீர்கள்? என்ன கொண்டு வருகிறீர்கள்? ஐயா, நாங்கள் ஈசன் இருக்கக்கூடிய கைலாச மலைக்கு போகணும். பகவானுக்கு என்று சொல்லி பொன்னரிய மாலை கொண்டு போகிறோம் ஐயா. தேவாதி தேவர்களே, என்னப்பா? ஒழுங்காக அந்த பொன்னரிய மாலை எங்களுக்கு தந்துவிட்டு வந்த வழியை பார்த்து ஓடிவிடுங்கள். என்ன மாலை? மின்னி விளைக்கும், மேனி விளைக்கும், உயிர் கிடைக்கும். மாலை எனக்கு வேண்டுமா? ஆமா ஐயா, கவனமணிமார்களே, மோசமரு சிவனார்க்கு கொடுப்போத மாலையதை மாலை தன்னை முகடானி பரியாதே போடா, முகடானி பரியாதே போடா, மரியாதை போடா, மரியாதை போடா. சிவனார்க்கு கொடுப்போத பொன்னரிய மாலையதை சிந்தனை செய்யாதே போடா, சிந்தனை செய்யாதே போடா. நல்ல சிவனார்க்கு அபிஷேக மாலையதை மாலை எழுதி மாலையே பறித்தானே பாவி, மாலையே பறித்தானே பாவி, மாலையிலே படித்தாரே பாவி. ஆதியிலே படித்தாரே இப்படியாக கவர்மணிமார்கள் சொன்ன வார்த்தை கேட்டு தேவர்கள் சொன்னார்கள், என்ன அடே கவர்மணிமார்களே, என்ன ஈசனுக்கு சேரக்கூடிய அபிஷேக மாலை இடவரையிலே பறிக்காதே, முகடா வழியை விட்டு விடடா. இல்லை, எங்களுக்கு இந்த மாலையை கொடுத்து விட்டு பேசாமல் ஓடிவிடுங்கள். உங்களுக்கு உயிராவது மிச்சப்படும். அப்படியா? அப்படி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த 60 பேரிலே ஒருவன் நல்லவன் இருக்கின்றான். சிவா அவன் புத்தி சொல்லிக் கொடுக்கிறான். ஐயா, ஈசனுக்கு சேரக்கூடிய மாலையை நாம இடவெளியிலே பறிக்க கூடாது, நமக்கு மோசம் வந்து சேரும். ஆமா, அப்ப தேவர்களே, என்ன இதை கிடந்தால் எங்கள் 60 பேருக்கு தலைவனாக இந்திராணி மலையிலே இடவருவாக கல்லுப்படைக்குள்ளே வாழ்ந்து வருகின்றான் சந்தமன்னன். அப்படி அவன் இருக்கக்கூடிய மலையை கிடந்தால் நீங்கள் ஈசனிடத்தில் லகுவாக சென்று விடலாம். அப்படி ஐயா, உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் என்று அவர்களிடத்திலிருந்து விளைவித்துக் கொண்டு வந்தாரே தெய்வர்கள் மாலையும் தலையில் வைத்து சென்றாரே சண்டமுன்னன் சேரவே வாழும் மலை. கண்டதொரு சண்டமுன்னல் கடுகோபம் கொண்டல்லவோ, வந்ததொரு தெய்வமாரி வழி பலனும் தான் மறைத்து வண்ணம் தரம் பலனும் செய்ய விட்டாரே. தேவர்கள் மாலையை தலையிலே வைத்து ஆடலும் பாடலுமாக இந்திராணி மலையிலே வருகின்றார்கள். அப்படி அங்கேதான் வாழ்ந்து வருகின்றான் சண்டமுண்டல். இதானி மலையில் ஆடலும் பாடலுமாக வரக்கூடிய நேரத்திலே இந்த சத்தமானது அந்த சண்டமுண்டனுடைய காதலை கேட்டது. காதலை கேட்டபோது எழுந்தான். அடி ஆரண்டவன் நான் வாழ்கிற மலைதனிலே ஆடல் ஏ ஆதாரிகள் செய்கிறதா, ஆதாரிகள் செய்கிறதாவே தடதை வாழை வழியுது செய்தார். வழியுது போகிற எங்களாரில்லை, போகிற எங்களாரில்லை, வெளியாக வருகிறதாரே, வழியாக வருகிறதாவே உள்வெளி காவிரி வருகிறதாரே,
இதுவரையிலும் நேற்று வரை தெரியாது. இன்றைக்கு காலையில தான் நீங்க வாழ்கிற மலைன்னு தெரிஞ்சிட்டோம். அப்படியா? இருந்தாலும் நீங்கள் கருணை உள்ள கொண்டு கைலாசமலைக்கு போவதற்கு நீங்கள் வழி திருப்பி விட வேண்டும். என்னுடைய மலையிலே வந்து நாங்கள் கருணை காட்ட வேண்டுமா? ஆமா. டேய், தாதியனுடைய மலையிலே வந்தவள் எவனுமே திரும்பி போனதா சரித்திரமே இல்லை. உங்களை பார்த்து அங்க ஒருத்தன் நீங்க நல்லவேன்னு சொன்னாங்க. சொன்னானா? ஆமா. பெருமையா சொன்னானா? நீங்க விட்டுருவீங்கன்னு சொன்னாங்க. ஆனா நான் ரொம்ப மோசமான ஆளு. அட நீ பார்க்கும்போதே தெரியுது, மோசத்திலையும் ரொம்ப மோசம். அடே தேவர்களே, நிறைய மாலை கொண்டு போகிறீர்களா? இறக்கடா மாலை. எங்களுடைய உயிரை போனாலும் இறைவனுக்கல்லாத இடங்களில் நாங்கள் மாலை இறக்குவதாக இல்லை. அவன் பேயாண்டி பித்தன் இறப்பாளி மாடேரி. சிவசுவா அவனுக்கு எதுக்குடா இந்த பொன்னறிய மாலை? அப்பனே, மாலையை இறக்குங்கள் என்று சொன்ன வார்த்தை கேட்டு தீவாதி தேவர்கள் நடுங்கிய தெய்வார்கள் தன்னை பதறே. தெய்வார்கள் தன்னை பதறே. கண்டு குரங்கதை போலே தன்னிலே நாங்களும் சென்று இடமோடு நீராரே ஈசருக்கு சீரக்கூடிய மாலையை இடவெளியிலே வலித்தால் உனக்கு மோசம் வந்து சேரும். வழியை விட்டுவிடு என்று சொன்னார்கள். கேட்டானா சண்டமண்டன் இல்லை. அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? கரிகாலி உலக்கை கையிலே எடுத்தான். தேவர்கள் தலையிலே ஓங்கி அடித்தான். அந்த சுற்றுக்குறமானது சில்லி சில்லியாக அப்படி நொறுங்கியது. மாலையானது வெளிச்சமாகவே தென்பட்டது. மாலையை வரைத்தான். எழுப்பிய தலையிலே இருந்தது மாலை. பொன்னொருங்கி ஆளாளி போட்டவன் கண்டையிலே அடித்தான். போட்டவன் கண்டையிலே அடித்தான். இதுக்குள்ளே தெய்வார்கள் பதறி
ஏற்பட்டது. தேவர்கள் கையை கொண்டு கண்ணை பொத்தினார்கள். மாலையை வரைத்தான், கழுத்திலே போட்டான், ஆகாசம் பறந்து செல்கின்றான். ஒரு தேவர்கள் கேட்டார்கள், அடே சத்தமுண்டா, ஈசனுக்கு சேரக்கூடிய மாலையை கொண்டு போகிறீங்க, உனக்கு தீரம் அதாவது வீரம் இருந்தால் உனக்கு அதாவது வீரம் இருந்தால் உன்னுடைய ஊர் எது பேர் எது நீ சொல்லிட்டு போடா. உடனே அந்த சட்டமுண்ட ராமன் சொல்கின்றார், அடே தேவாதி தேவர்களே, உன்னை ஈசனை கண்டு பயந்து போவது நான் அல்ல, என்னுடைய ஊர் இந்திராணி மலை. அந்த மலைக்கு 7 பிழை இருக்கிறது. சரி, 7 பிழைக்குள் நான் அங்கே வாழ்ந்து வருகின்றேன். அப்படியா? இங்கே ஈக்கள் இருந்தால் கூட அப்படி இறந்துவிடும். தம்பி, அட்ரஸ் எழுதிக்க என்று சொல்லிவிட்டு மாலையை வரைத்து ஆகாசம் பறந்தான். பாருங்கள், தெய்வாதி தெய்வர்கள் எல்லாம் மாலையை பறிகொடுத்து மனசடைந்து நிறைய மாலை தன்னை பறிகொடுத்த தெய்வா, மறைந்த சிவனாக்கு அபாயம் என்று சொல்ல, அபாயம் என்று சொல்ல, இந்த மலையானதிலே இடுப்பு செய்த பம்பல், மலையானதிலே இடுப்பு செய்த பம்பல், இவதனையை அறுப்பதற்கு ஈஸ்வரர் நீரோ சென்ற மாலையை வாங்க வேண்டுமானால் கைலாச மலையில் எத்தனையோ பேர்கள் இருக்கின்றார்கள். அங்கே மாலையை பறிப்பதற்கு கடலிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய மாயவன் இருக்கின்றார், கந்தன் இருக்கிறார், கணபதி இருக்கிறார், சூரிய பகவான் இருக்கிறார், யமதர்மன் இருக்கின்றார், உயிரை பிடிக்கக்கூடிய யமதர்மன் இருக்கின்றார், சுட்டரிக்கக்கூடிய சூரியன் இருக்கின்றார். இவரெல்லாம் இருக்கும் போது நாம் எதுக்கு கவலைப்பட வேண்டும்? என் மனதை தேற்றிக்கொண்டு தேவாதி தேவர்கள் ஒவ்வொரு இடமெல்லாம் கடந்து ஈசன் இருக்கு கைலாசம் வருகின்றார்கள். கைலாச மலையிலே வந்து பகவானை அடிபணித்து சொன்னார்கள், ஏ பகவானே, உங்களுக்காக நாங்கள் திருப்பார் கடலிலே 6 மாதமாக கடைந்து பொந்தனைய மாலை பிறந்தது. மாலை கொண்டு வரும்போதே சண்டாள பாவியாகி இந்திராணி மலையிலே வாழ்ந்து வரக்கூடிய சண்டமண்டல் பறித்தானே மாலை கொடுத்தோமே நாங்கள், மாலை கொடுத்தோமே நாங்கள், கண்டது போதோ இனிமேலோ நாங்கள், இனிமேலோ நாங்கள், உமக்கு பணிவீடை செய்தது போதும், சண்டாள பாவியாகி சண்டமண்ட மாலை வைத்து உங்களையே அவமானப்படுத்தி பேசிவிட்டான் சுவாமி. அப்படியா? ஆமா. கவலைப்படாத தேவாதி தேவர்களே, அதற்குரிய வழியை நானே தேடிக் கொள்கிறேன். என் தேவர்களுக்கு சமாதானம் சொல்லிவிட்டு பார்வதி இடத்திலே ஒரு உபதேசம் கேட்கின்றார். பார்வதி, சுவாமி, இந்த சண்டமுண்டன் ஆனவன் எனக்கென்று கொண்டு வந்த புதரிய மாலையை பறித்து கழுத்தில் போட்டு சென்றுவிட்டு தேவாதி தேவர்களை பல சித்திரவதை செய்திருக்கின்றார். பகவானே, அப்படியானால் இந்த சண்டமுண்டனை அழிப்பதற்கு நீயாவது எனக்கு ஒரு வழி சொல்லு. சண்டமுண்டன் தலையெடுத்தவன் பரிதி சென்ற மாலையை வாங்க வேண்டுமானால் கைலாச மலையிலே நம்முடைய பிள்ளைகள் இருக்கின்றாரே, மூத்த மகன் கணபதி இருக்கின்றார், அவரிடத்தில் ஒரு வார்த்தை கேட்டு பாருங்கள். உன்னால சண்டமுண்டனை அழித்து வர முடியுமா?
கொண்டு அந்த பொன்னிய மாலையை பறித்து வர வேண்டும். அவன் முடியாது என்று சொல்ல, ஒரு வருமான் முடியாது என்று சொல்ல, சூரிய பகவான் முடியாது என்று சொல்ல, யமதர்மன் முடியாது என்று சொல்ல. அப்போது பார்வதி சொன்னாள், சுவாமி இனிமேல் வம்பன் தலையறித்து மாலை வரைக்க வேண்டுமானால் யாரு வர வேண்டும் தெரியுமா? நம்ம 7 சக்திக்கு மேலே சக்தி, 7 சக்திக்கு மேலே சக்தி, பிரம்ம சக்தி, பகவான் தேவர்களை வரவழைத்து வேள்வி கொண்டு வெட்ட சொன்னார்கள். வேள்வி குழியிலே மஞ்சளை கரு உருவாக திரட்டி போனே, மஞ்சளையாண்டி கரு உருவாக திரண்டு 7 சக்திக்கு இளைய சக்தி ஏந்தலையால் பிரம்மசக்தி அம்மையார்கள் வந்து வருகின்றார்கள். ஓடினால் மாலைகள் கொச்சிட வேதாம், தோழலகி அம்மையை தொந்தோமத்தாடின, ஆடினாலே பிரம்மசக்தி என்னம்மை திருநீற்று கப்பரை இலங்க திருப்பிறப்பையோடு செப்பட்டு உடையுடித்து தங்கதல்ல வேணியாகிய தாயாகிய பிரம்மசக்திமையானவள் பிறந்தாள். பிறந்த பிரம்மசக்தி பகவான் இடத்தில் என்னை பிறவி செய்த காரணம் என்ன என்று கேட்டார். அம்மா பிரம்மசக்தி இந்திராணி மலையிலே வாழ்ந்து வருகின்றான் சண்டமண்டன். எனக்கு சேரக்கூடிய பொன்னறிய மாலையை வரைத்து விட்டான். மாலையை வாங்க வேண்டும், சண்டமுண்டனுடைய தலையை இருக்க வேண்டும் என்று என்னை பிரம்மசக்தி அம்மை சொன்னான். பகவானே என்ன சண்டமுண்டன் என்று சொல்லக்கூடியவன் அவன் ஒரு ஆணல்லவோ, அவன் ஒரு ஆணல்லவோ, சுவாமியை பிறவி செய்ய வேண்டும் என்றாரே. அவன் ஒரு ஆணல்லவா, நான் ஒரு பெண்ணல்லவா, ஆணோடு போர் புரிய அரணாரே சம்மதமா, அவனுடைய தலை அறுக்க முடியும், ஆனால் ஆண்களுக்கு மதிப்பேது. அவன் தலை அறுக்க வேண்டுமா, எனக்கு துணையாக நீங்கள் தம்பியை பிறவி செய்து தர வேண்டும் என்று சொல்ல பார்த்த பகவான் பிரம்மசக்தி அம்மாவுக்கு தம்பியாக பரவேசக்கார சுவாமியை பிறவி செய்ய வேண்டும் என்று பகவான் அந்த பிரம்மசக்தி அம்மை பிறந்தாலே வேண்டி அந்த வேண்டி குழியை சுற்றி திருநடனம் ஆடுகின்றார். ஆடினாரே திருநடனம் புரிந்தாடினாரே, ஆடினாரே
அணிந்து கழுத்திலே உத்திராட்சம் அணிந்து தோளிலே கண்ட கோடாரி காலிலே பாத குரடு எல்லாம் அணிந்து கொண்டு திங்களை சூடி சிவபெருமான் திருநடனம் ஆடும்போது பகவானுடைய வேலை எங்கோ அப்படியே முத்து போன்ற வியர்வையாந்து சிந்தியது. வியர்வை பார்த்த தேவர்கள் கை கொண்டு தாங்கியவர் கனத்த தெய்வார்கள் அனைவேரும் பைய நடந்து விரையாத்து பரமசிவனை சூழ்ந்து வர மெய்யாய் பிறப்பித்த வேள்வியிலே மிகுந்த தெய்வர்கள் அனைவரும் ஐயா நெற்றி கண்ணதிலே அனலாய் குமரி தீ எழுப்பிடுமாமே. தங்க விசிறி கொண்டு வீசினார்கள். பகவானுடைய நெற்றிக்கண்ணால் அப்படி இருக்கிறது. நெற்றிக்கண் வழியாக அப்படி அனல் போல இருக்கின்றது. சிவனா திருநடனம் ஆடினதாலே திருநீற்றை கண்டதிலே தீயாய பலவேசக்கார சுவாமி என்று பெயர் நாமவிட்டாரே. பரமசிவன் திருநடனம் ஆடினதாலே பரமேச புத்தேந்து பெயரது கொடுத்தார். திருநடனம் ஆடினதாலே புத்தேந்து பெயரது கொடுத்தார். திருநடனம் ஆடினதாலே பெயரது கொடுத்தார். பெயரது கொடுக்க புலவை ஒலி பாட வேதன கனதி சூழ பம்பமான மகிழ நேர பிரம்மசக்தி உண்மையவள் நானோ அழகான தம்பி வந்து பிறந்தாள் என்றாலே. உருவாக வியந்து வேள்விக்குழியிலே வளர்ந்து அங்கே பரமேசக்கார சுவாமியுடைய உருவாந்து வளர்ந்து மத யானை போலே தோன்றி வருகின்றார். அப்படி அங்கே தோன்றி பரமேசக்கார சுவாமிக்கு பகவான் பெயர் நாமம் கொடுத்தார். எப்படி பரமசிவன் திருநடனம் ஆடினதாலே பரமேச முத்து என்றும் மகாதேவர் திருநடனம் ஆடினதாலும் அங்கே மாயமுத்து ஐயா என்றும் அழகாகவே பெயர் நாமத்தை கொடுத்தார். பார்த்தால் பிரம்மசக்தி அம்மை எனக்கு அழகான தம்பி வந்து பிறந்தாள் என்று அம்மையார்கள் ஆடினாள் பாடினாள் ஆனந்த கூத்தாடினாள். இவ்வுலக பொன்னோலகம் தன்னை போலே
தம்பியை பிறவி செய்து விட்டீர்கள் அப்போது வம்பந்தரை இறங்க வேண்டும் அவன் பருத்தி சென்ற மாலையை வாங்க வேண்டும் இவ்வளவுதானே பகவானே அதாவது சண்டமன்றம் தலையெடுத்து அவன் மருதி சென்ற மாலையை வாங்க வேண்டுமானாலே பகவானே நான் கேட்டதை நீங்கள் கொடுக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். பகவானே மாலையை பறித்து வர சொன்னீரே நீரோ காலனையா நான் பூமியிலே கால்நடையாக போவேனா சுவாமி? நான் ஏறி செல்வதற்கு எனக்கு தங்கத்தால் தேர் சமைத்து தர வேண்டும். அப்படி ஆகட்டும் என்று சொன்னபோது தெய்வலோக மாந்தேரி வரவழைத்து தேர் சமைத்து கொடுத்தார்கள். அச்சிகளும் உருளைகளை செவ்வினாலே வார்த்து அழகான தங்கத்தாலே தேர் சமைக்க சீனி கண்ணாடி அதன் மேல் வதித்தார்கள். சிங்கார தேர் சமைத்து மாந்தேர்கள் கொடுத்து அம்மை சொன்னாள், பகவானே எனக்கு தேர் சமைத்து தந்தீர்கள், என் தம்பி பரவேசக்காரனுக்கு நீங்கள் குதிரை வாகனத்தை பிறவி செய்து கொடுக்க வேண்டும், குதிரை ஏற்பாடு செய்கின்றேன் என்று சொன்னபோது பரவேசக்கார சுவாமிக்கு குதிரை வாகனத்தை பகவான் எப்படி பிறவி செய்கிறார் தெரியுமா? எப்படி அதாவது பிரம்மசக்தி அம்மையானவள் பிறந்தாலே வேள்வி, அந்த வேள்வி குழியிலே குதிரை வாகனத்தை பிறவி செய்கின்றார். அழகான வேள்வியிலே குதிரை வாகனமோ குதிரை வாகனமோ சுட்டி குதிரையது வெள்ளை கண்ணதிலே மல்லிவமிட்ட கரியதில குதிரை
ஏகப்பா உடையவனாரோ பிறவி செய்து கொடுக்கு பரவேசக்கார சுவாமி கண்ட மகிழ அங்கே தருகிட தொந்தோ வந்து தாளமது போடு ஆகாச மேலே பறக்கக்கூடிய குதிரை அது நேரத்திலே கரைக்கண்டார்கள் கொண்டு விட்டார் பாருங்கள் பரவேசக்கார சுவாமி சந்தோஷம் கொண்டார் வந்த குதிரை தன்னை பார்த்து மாய முத்தையா மனமகிழ திந்தோ திந்தோ என குதிரை திரு நடனம் ஆடிதற்கு கண்டு மகிழ பரவேச முத்தையா மனது களி கூற இந்த குதிரை அதன் மேலே ஏறும் என்று தெய்வார்கள் சொன்னாரே சண்டமுண்டன் தலையறுக்க வேண்டும் என்று அம்மையவள் தேரிலே ஏறி பரவேசக்கார சுவாமி இப்படி ஆடை ஆபரணங்கள் அணிகின்றார் முத்தையினாலே பதிந்த பிரம்மசக்தி பரவேசக்காரன சிவனை தொழுது கொண்டு புறப்பட்டாரே தலையிலே குல்லா இலங்க மார்பில் சங்கிலி இலங்க காது ரெண்டிலே கடுக்க நிட்டு இங்கே மோதிரம் அணிந்து சாதிலிங்க உடைவாள் 1000 கையில் எடுத்தார் 18 ஆயுதம் கையில் எடுக்கின்றார் குத்திட்டு உடைவாளி ஏர் சமுதாடி சொருகினார் இடுப்பிலே உடைவாளும் இடுப்பிலே செருகிக் கொண்டு பிரம்மசக்தி போய் தேரில் வர பரவேசக்கார சுவாமி வெள்ள குதிரையிலே ஏறி சிவனாரை தொழுது கொண்டு தேரின் மேல் அம்மை ஏறி சிவனையும் வணங்கி கொண்டு கூறிய சிவனார்தான் குதிரையின் மேலே மாயமுத்தையாவோ ஆகவே தெய்வாரெல்லாம் அம்மனை சூழ்ந்து கொண்டு ஓடிய மாலை கொண்டு வாழவென்று அனுப்பினாரே களியன் நிப்பிட்ட குதிரை பார்த்து நம் சூழ்ந்திட மாய பலவேசக்காரனோ ஆயுதங்களும் பகைவகையாயிடத்தே வரிசைகள் வல்ல எங்களும் ஆயுதம் பல
குதிரை எப்படி விரைந்து வருகின்றது. வந்து வந்து மணலாந்த கரைதலிலே வருகின்றார்கள். அப்போது பரவேசக்கார சுவாமி சொன்னார், அம்மா பிரம்மசக்தி, அதாவது இந்த மணலாந்த கரைதலிலே நீ வழிபார்த்து இருக்க வேண்டும். சண்டமுட்டதை நான் விரட்டி வருவேன். இப்படி ஆற்றுக்குள்ளே வைத்துதான் அவருடைய தலையை நாமல் அறுக்க வேண்டும். சரி சரி, அப்படியாகட்டும். அப்படி என்று சொல்லி பிரம்மசக்தி அம்மாவை மணலாந்த கரைதலிலே அமர வைத்து விட்டு பரவேசக்கார சுவாமி குதிரையில் ஏறி வருகின்றார். மண்ட மண்ட நட்ட குதல்லோ சண்டமுண்டன் எங்கிருக்கின்றான்? இந்திராணி மலை எங்கிருக்கின்றது? அவருடைய தலையருக்கு நான் செல்கின்றேன். தாயே, இந்திராணி மலையானது அதோ சற்று தூரத்தில் தெரிகிறது. அந்த மலைதான் இந்திராணி மலை. அப்படியா? அங்கே வாழ்ந்து வருகிறான். சண்டமுண்டன் சாதாரணப்பட்டவர் அல்ல. சரி, பெரிய மாயவித்தை வடித்தவன். பெரிய, அதாவது மாயவித்தை வடித்தவன். அது மட்டுமல்ல,
என்ன செய்கிறான் தெரியுமா? 7 கால முறைக்குள்ளே அப்படி வாழ்ந்து வருகின்றார். அவர்களை எதிர்க்க வேண்டும் என்றால் அது முடியாத காரியம். உடனே அன்னையானவள் என்னமா செய்கின்றாள்? சண்டமுண்டனுடைய அதாவது சண்டமுண்டன் தலையருக்கு மணிமார்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு வருகின்றான். இந்திராணி மலையிலே ஆகாசம் பறந்து செல்கின்றான். அடே சண்டமுண்டா, பகவானுக்கு சேரக்கூடிய மாலையை பறித்து சென்றாயே, மாலையை கொண்டுடா, அவனுடைய தலையருக்கு நான் வந்திருக்கின்றேன். என்னுடைய தலையறுப்பதாவது மாலை பறிப்பதாவது ஓடி அப்படி என்று ஆகாசம் தனி பறந்தான். அதிகதவே பல வேஷம் வெட்டை அதாவது பரமேசக்கார சுவாமி வெட்டும் போது வெட்டை தட்டி விட்டு ஓடுகின்றார். மாயமாக பறந்து விடுகின்றார். நோக்கி விரட்டி வருகின்றான். அப்போது பிரம்மசக்தி அம்மையானவள் வழிவகுத்தாள். ஆற்றுக்குள்ளே இருவேருக்கு போறது புரிகிறது. இடது கையாலே வாழதை எடுத்து நின்றவன் மண்டையிலே வெட்ட சுவாமி சண்டமுண்டன் தலை அறுத்தாரே. அட்டாரி கொண்டு பல வேஷமுத்து வாழாலே தலையை அறுக்க தெய்வாங்கள் குறவை முழக்க அறுத்தா தலையை முறித்து சமட்டி அறிவாளால் பூமாரி ஆற்றில் சொரிந்தார்.